ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் ஃபேக்ட் ஜோன். சாதாரண புராண கதை மட்டும் அல்ல, அது உக்கிரமான சக்தியின் தத்துவத்தை உணர்த்தும் காளியம்மனின் கதை. நாம் பேசப்போகும் அரக்கன் ரத்த பீஜன். அவன் பிரம்மனிடம் ஒரு விசித்திரமான வரம் பெற்றதாகவும், அவனது உடலில் இருந்து ஒரு துளி ரத்தம் தரையில் சிந்தினாலும் அங்கே அவனது உருவம் கொண்ட அதே பலம் வாய்ந்த ஒரு புதிய அரக்கன் பிறப்பான் அப்படின்ட்டும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதனால் அங்கிருந்த தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே கொடுமையாக இருந்துச்சு. ஸோ அதனால் துர்க்கை தேவி தன் உள்ளத்திலிருந்து உக்கிரமான சக்தியை வெளிப்படுத்த தீர்மானித்ததாகவும், சில புராணங்களோட படி அவர் தனது நெற்றியில இருந்து மகா காளியை வெளிப்படுத்தியதாகவும், இந்த அவதாரம் தான் பார்வதி தேவி கோப ரூபத்தோட இறுதி வடிவம் அப்படின்ட்டும் இதெல்லாம் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக இதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆச்சு அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மகாகாளியின் உருவம், அதாவது கருப்பு நிறம். அவள் அனைத்து நிறங்களுக்கும், அதாவது மாயைக்கும் அப்பாற்பட்டவள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. காலத்தின் உருவமே கருப்பு, நீண்ட நாக்கு. அவள் தனது கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக சிவந்த நீண்ட நாக்கை நீட்டியிருந்தாள். மண்டை ஓட்டு மாலை, அதாவது அவள் கழுத்தில் அணிந்திருந்த அந்த மண்டை ஓட்டு மாலை அப்படின்றது அவள் மரணம் மற்றும் காலத்தை கடந்தவள் அப்படின்றத குறிக்கிறதுக்காக போட்டிருந்தாங்க. அவளது நோக்கம் என்ன அப்படின்னா மிகவும் தெளிவாக இருந்தது. ஒரு சொட்டு ரத்தம் கூட பூமியில் படவே கூடாது அப்படின்றது. காளியின் யுத்தி மற்றும் இரத்த பீஜனோட முடிவு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, போர்க்களம் புகுந்த காளி தேவி எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தாமல் தன் கோர நாக்கை மட்டுமே பயன்படுத்தினாள். துர்க்கை இரத்த பீஜனை தாக்கும் ஒவ்வொரு முறையுமே அவனிடமிருந்து சிதறும் இரத்தம் தரையில் விழாமல் காளி தனது நீண்ட நாக்கினால் அந்த இரத்தத்தை முழுவதுமாக குடித்தாள். எந்த இரத்த பீஜன் தரையில் பிறந்தாலும் அதையும் விழுங்கினாள். இந்த யுத்தியின் ஆழம் என்ன ஆச்சு அப்படின்னா, காளி தேவி பூமியை அசுத்தமான இரத்தத்திலிருந்து காப்பாற்றியதாக சொல்லப்படுது. பூமியே பொறுக்க முடியாத அந்த பாவ செயலை, தன்னை ஏற்றுக்கொள்ளும் தியாகத்தை அவள் செய்தாள். புதிய அரக்கர்கள் பிறப்பது முழுமையாக நின்றுவுடன் இரத்த பீஜனின் சக்தி சிதைந்தது. பலம் குன்றிய இரத்த பீஜனை துர்க்கை தேவியும் காளியும் இணைந்து வதம் செய்து பூமியின் பிரளயத்தை தடுத்தனர். உக்கிரம் தணித்த கதை, அதாவது காளி கோப ரூபம் எடுத்து அந்த இருந்த கோபத்திலிருந்து எப்படி தணிந்தாங்க அப்படின்னா, சிவனின் தியாகம். இரத்த பீஜன் அழிக்கப்பட்ட பின்பும் காளியோட கோபம் அப்படின்றது தனியவே இல்லை. உலகை அழிக்கும் நோக்குடன் அவள் உக்கிரமான சம்ஹார தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் கால் வைக்கும் இடமெல்லாம் பூமியெல்லாம் குலுங்கி உலகம் அழிவியும் அபாயமே ஏற்பட்டது. காளியை நிறுத்த யாராலுமே முடியலை. அப்போது தான் அவளது கணவனான சிவபெருமான் அங்கே வந்து அவளது பாதங்களுக்கு கீழே செயலற்ற சடலம் போல படுத்து கொண்டார். தாண்டவ வெறியில் இருந்த காளி தான் ஆடுவது சிவனின் உடல் என்பதை கவனிக்கவில்லை. தவறுதலாக அவள் தன் காலை சிவனின் மீது வைத்தபோது, ஐயோ கணவன் மீது கால் வைத்து விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நாணமும் ஞானமும் அவளை தொற்றி கொண்டது. அந்த கணம் காளியின் உக்கிரம் தணிந்து அவள் சாந்த ரூபத்திற்கு பார்வதியாக மாறினாள். காளியின் கோபத்தை தணிக்க சிவன் தன் உடலை தியாகம் செய்தார். மகா காளியின் தத்துவம் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா?
இந்த கதை அப்படின்றது வெறும் போர் பற்றியது மட்டுமல்ல, இது காலம் மற்றும் மாற்றம் பற்றிய தத்துவமும் கூட. அழிவு என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய படைப்புகளுக்கான ஆரம்பமாக கூட இருக்கலாம். மரணமே அழகு. அதாவது காளி தனது பயங்கரமான வடிவத்தால் நாம் மரணத்தை கண்டு பயப்படாமல் அதை வாழ்க்கையோட ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துறா நமக்கு. இரத்தக்குடி. வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால்கள் மற்றும் அழிவுகள் தரையில் படாமல் அதை நாமே உள்வாங்கி சுத்தப்படுத்தினால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியை காளி நமக்கு உணர்த்துறாங்க. இப்போ இறுதியாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்றைய வாழ்வில் இரத்த பீஜன் அப்படின்ற போன்ற தடைகள் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம் காளியை போல விவேகத்துடனும் உக்கிரத்துடனும் அதை நம்ம அணுகணும் அப்படின்ற மாதிரியும், எதிரியின் பலம் அவனது பலவீனமாக மாறும் யுத்திகளை கற்று அந்த காளியின் இந்த உன்னத கதை நமக்கு உணர்த்துது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.